பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணொளியில் உமன்ஸ் மென்டல் ஹெல்த் மனநிலை பாதுகாப்பு குறித்து நாம் பார்க்க போகிறோம். பயாலஜிக்கல் ஃபேக்டர், சோசியல் ப்ரெஷர், பெண்களுக்கு சமூகத்தின் அழுத்தங்கள், பெண்கள் ஓவர் திங்கிங், பப்ளிக் ப்ரெஷர், செக்யூர் ஃபீல், உமன்ஸ் சேஃப்டி மஸ்ட் தேவைப்படுகிறது. இதற்கான சட்டங்கள் மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2007, பெண்களின் ரகசியங்கள் பாதுகாக்கப்படுதல். தேவையில்லாத ஒன்றை பெரிதுபடுத்தி நம் சிந்தனையை குழப்புவதுதான் சத்ருவின் வேலை. ஏபல் வாழ்க்கையின் மூலம் இதனை நாம் அறிந்து கொள்ளலாம். இது குறித்து தான் முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகன் அவர்களும் சிஸ்டர் ஃபெய்த் அவர்களும் இந்த நேர்காணலில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள், அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வார்த்தையே வெல்லும். இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் ஒவ்வொரு வாட்டியும் ஆரம்பிக்கும் போது அதை சொல்கிறோம், இப்போவும் சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சி தனிப்பட்ட முறையில் ஒரு ஜெண்டரை, பெண்களை மட்டும் உயர்த்தி பேசுறது, ஆண்களை தாழ்த்துறது அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர்களோட சப்ரஸ் பண்ணப்பட்டாங்க. எப்படி உலகத்தில் கொண்டு வர முடியாதபடிக்கு நம்ம போன இதில் கூட பார்த்தோம். கருவை தாண்டி வெளியே வர்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். வந்துட்டு அடுத்து வளர்ந்து வாலிப பிள்ளையா வர வரைக்கும் அவங்க சந்திக்கிற போராட்டங்களில் குழந்தை, சிசு கொலை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடந்து வந்த ஒரு ஜெண்டர், ஒரு இனம், அதை காப்பாற்றி இன்னைக்கு ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு, அதுக்கான மனுஷங்களை எழுப்பினாரு. அவங்க அதுக்காக போராடினாங்க. ராஜாராம் மோகன் ராயிலிருந்து எமி காரமைக்கலம்மா வரைக்கும் எத்தனையோ பேர் போராடி இருக்கிறாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் ஒரு நினைவு கூறுதலாக, அதை வேதம் எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்குது, வேதத்தை வச்சிருக்கிற கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கும் நம்மளோட ஃபெய்த் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட இந்த வாரம் என்னங்கிறத நம்ம கேட்க போறோம். பிரைஸ் லார்ட்மா. இன்னைக்கு நம்ம என்னமா பார்க்க போறோம்? இன்னைக்கு விமென்ஸ் மென்டல் ஹெல்த் பத்தி பார்க்க போறோம். அதாவது பெண்களுக்குரியதான மனநிலை பாதுகாப்பு அப்படி வச்சுக்கலாமா? அதை பிசிக்கல் ஹெல்த் பாதுகாப்புன்றது ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள மனநிலை அது ஒன்று இருக்கு இல்லையா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க, எல்லாம் பாருங்க. இதில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பாதிக்கப்படுற மாதிரி தான் நிறைய ரீல்ஸ் ஒன்று வருது இல்லையா? இது இப்போ உள்ள காலகட்டத்தில் நான் ஒரு 5-10 வருஷமாகவே இதை நான் பார்க்குறேன். அதிகமாக ஆண்கள் குடும்பத்தில் பாதிக்கப்படுற மாதிரி நிறைய ரீல்ஸ் வருது. அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள் அல்லது இந்த காலகட்டங்களையும் இருக்கும். பெண்கள் மனநிலை பாதிக்கப்படுவது, மனநிலைன்னா நான் சொல்கிறது வந்து மென்டலி டிஸார்டர் கிடையாது இல்லையா? மென்டல் ஹெல்த். சரி, அவங்க டிப்ரெஷனோட இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸோட இருப்பாங்க, நிறைய பிரச்சனைகளோட போயிட்டு இருப்பாங்க. அதை பற்றி நம்ம பார்க்குறோம் இல்லையா? சரி, நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன விதமான ஒரு மென்டல் ப்ரெஷர் நீங்கள் கிராஸ் பண்ணி வராங்க பெண்கள், உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். 3 விதமா பாதிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு ஜென்ரலா பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். நம்ம அதனாலதான் அந்த பலவீன பாண்டம்ன்ற ஒரு எபிசோட்லயே நம்ம பேசியிருப்போம். ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு. அதுல 2 பார்த்தோம்னா, மென்னோட ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் எப்படி இருக்குமோ ரொம்ப நார்மலா இருக்கும். ஆனா விமனோடது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பைக்கு, நிறைய கிராஃப்ல பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த கிராஃபை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த கம்பேரேட்டிவ்லி, ஸோ விமன் ஹேஸ் மோர் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ப்ரெஷர். நம்ம பார்த்தோம்னா எது எடுத்தாலும் பெண் தான் குற்றம்னு வாங்க. கல்யாணம் ஆகலைன்னா அவட்ட ஏதோ குறை இருக்கு, கல்யாணம் ஆகி பிள்ளை பிறக்கலைன்னா அவட்ட தான் ஏதோ குறை இருக்கு, பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கலைன்னா தாய் வளர்ப்பு சரியில்லை. ஸோ எல்லாமே இட்ஸ் அரௌண்ட்ஸ் விமன். தாயோட வளர்ப்பு சரியில்லாதான் மகன் இப்படி கெட்டு போயிட்டான், ஓவர் செல்லம் கொடுத்துட்டாங்க, ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா சரியா நீ பார்க்கல. ஸோ எல்லாமே சுத்தி சுத்தி இந்த விமனை சுத்தியே வரனால அவங்களுக்கு ஈஸியா வந்து மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். கணவன் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கறது பத்தல, குடும்பத்துல கஷ்டம் வந்தாலும் உனக்கு ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியல அப்படின்னு தான் ஆயிடும் இல்ல? ஓகே, அவங்களுக்கு இன்னராவே வந்து ஓவர் திங்கிங் அப்படின்றது விமனுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி மென்னுக்கும் இருக்கு, பட் விமனுக்கு ஹையா இருக்கிறனால அவங்களுக்கு அந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது கொஞ்சம் ஹையா இருக்குன்னு சொல்லி. அது ஏதேனில் ஆரம்பிச்சது ஓவர் திங்கிங். அதாவது என்னன்னா, ஒரு இடத்துல நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த காஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அதிகமாயிடும். ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா திருப்பி போகும்போது அந்த இடத்துல நடக்குமா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி தான் அவங்க ஒரு இடத்துல ஒரு பாதிக்கப்பட்டு அவங்க ஒரு பிரச்சனை வந்த உடனே அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே அதிகமாக அந்த ஜீன்குள்ளேயே வந்துருச்சு. அது ஓவர் திங்கிங், அதிகமாக எக்ஸாகரேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, இதில் இந்த மாதிரி ப்ரெஷரில் நீங்கள் எதெல்லாம் கிராஸ் பண்ணியிருக்கீங்க? குழந்தையிலேருந்து எதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கீங்க? கட்டாயம் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து கிராஸ் பண்ணதான் ஆகணும். சோஷியல் ப்ரெஷரும் இருந்திருக்கு. கொஞ்சம் ஏஜ் ஆகி வரப்போ நம்மளும் சம்பாதிக்கணும் அந்த மாதிரியான மைண்ட் செட் வரும். பெண் பிள்ளையா இருக்கிறனால நம்ம ஒரு சாதாரணமாக வந்து ஹாப்பியாக வெளியில் போயிட்டு வரதே கொஞ்சம் சிக்கலுக்குரியது தான். நான் ஆம்பளை பிள்ளையா இருந்தேன், நான் இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யூஸ்வலாக all women will definitely think. உங்களை மாதிரி வாலிப பிள்ளைகள் யூத் மீட்டுக்கெல்லாம் போகும்போது சொல்லுவாங்க, நாங்கள் மட்டும் அங்கிள் பையனாக இருந்திருந்தா இந்நேரம் மினிஸ்ட்ரி அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா இங்கே
நம்மள மாதிரி ஏஷியன் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் இருக்குது. மினிஸ்ட்ரி பண்ணுறதுலேயும் விஷனுங்கிற பேரில் நம்ம எப்படி வந்துடுறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு இன்னொருத்தருடைய விஷனை டிபெண்டபிளாக நம்ம இருக்கோம், அவங்களுக்கு நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு இங்கே வந்து அவ்வளோ இன்னும் கொஞ்சம் ஓப்பன் டோர் இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே இல்லை. இப்போ அங்கே பண்ண முடியுது, ஜாய்சி மேயர் அவங்களால பண்ண முடியுது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அந்த அளவுக்கு அந்த ப்ராட் மைண்டோட இருக்கக்கூடியவங்க ரொம்ப குறைவு. அதாவது மனைவிக்கு ஒரு விஷன் இருக்கும், அந்த விஷன் கடவுள் கொடுத்தது இருக்கும், அதை நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு ப்ராட் மைண்ட் உள்ள கணவர்கள் வந்து ஒயில் கம்பேரிங் டு வெஸ்ட் வந்து ஈஸ்ட்ல வந்து குறைவாக தான் இருக்கு. சரி, ஓகே. இந்த ப்ரெஷரை நீங்க மேற்கொள்றதுக்கு என்ன செய்வீங்க? பிசிக்கலி கேட்குறேன் நான். ஸ்பிரிச்சுவலி நம்ம ஜோம் பண்ண போறோம், பைபிள் வாசிக்கிறோம், கத்த நம்மளை ஆவியானவர் பலப்படுத்துறாரு, மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நான் சொல்லுவேன், ஒரு பெண்ணா நீங்க சொல்லும் போது ஒரு ஆணா எனக்கு வந்து இவங்களுக்கும் இருக்கு, ஆண்களுக்கும் ப்ரெஷர் இருக்கு. நீங்க வளர்ப்பு முறைன்னு ஒன்று இருக்கு. நீங்க எந்த இடத்துல ப்ரான் அண்ட் பாட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கிருந்து வளர்றீங்கன்னு பார்க்குறோம். நானும் என் நண்பர்கள் இப்போ நாங்கள் எல்லாருமே ஸ்பிரிச்சுவலி குட் ஃப்ரெண்ட்ஸ். பட் நாங்கள் வளர்க்கப்பட்ட இடம் வந்து நாங்கள் கடை வச்சு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன், அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொருடைய ஃப்ரெண்டு, அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை வளர்த்தாங்க. ஸோ நாங்கள் வளர்ந்த விதம் ப்ரெஷர். ஸ்கூலில் பசங்க சைக்கிள் வாங்குவாங்க அப்போல்லாம். சைக்கிளுங்கிறது இப்போ வந்து வேற விதமாக இருக்குது. அன்னைக்கு சைக்கிளுங்கிறது ஒரு லக்ஸுரி. அன்னைக்கு சைக்கிளில் ஒரு பையன் வரானா அவன் பணக்கார வீட்டு பையன். நான் சொல்கிறது 1970s சொல்கிறேன், 80s. அப்போது நம்ம போய் சைக்கிள் வீட்டில் கேட்டோம்னா அவங்களுடைய இயலாமை, வாங்கி கொடுக்க முடியல அவங்களால, பாவம் கஷ்டம். அதே நேரத்தில் பையன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு கோவம், ஒரு விதமான காரியத்தை வெளிப்படுத்துவாங்க வீட்டில் இருக்கவங்க. அது மற்ற பசங்களோட போய் உட்காந்துருக்கும் போது நமக்கு வேற ப்ரெஷர் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம பார்க்குற வேலை ஒன்று இருந்தது. அப்போல்லாம் வேலை வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, அம்மா என்ன வேலை பார்க்குறாங்கன்ற பேஸ் பண்ணி தான் சமுதாயத்தில் உங்களுக்கு மரியாதை கிடச்சிச்சு. இப்போ அப்படி இல்லை, அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. முந்தியெல்லாம் உள்ளே போன உடனே உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாருங்கிறது கிளாஸில் கேட்கப்படுற மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று இல்லையா? அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார். ஏன்னா அப்பாவே இல்லாதவன் என்ன செய்வான்? அப்பா இறந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை, அப்பா செத்துட்டாருன்னு சொல்லிடலாம். அப்பா விட்டுட்டு போன பையன் என்ன பதில் அங்கே சொல்ல முடியும்? இந்த மாதிரியான சோஷியல் ப்ரெஷர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்திருக்குது. ஆனால் பெண்கள் கடந்து வரக்கூடியது வேறு விதமாக இருக்குது. பயாலஜிக்கலும் இருக்குது, சோஷியலும் இருக்குது. சரி, உங்களை ரொம்ப நாளாக உங்களை கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்த ஒரு கேள்வி, நீங்கள் பப்ளிக்காக ஒரு சோஷியல் ப்ரெஷரை சந்திச்சிருக்கீங்களா? வெளியே எங்கேயாவது ஒரு சோஷியல் ப்ரெஷர்? கட்டாயம் அங்கிள். தனியா போறப்போ வரப்போ எல்லா இடத்துலயுமே ஒரு ப்ரெஷர்ல தான் இருந்து ஆகணும். ஏன்னா சேஃப்டின்றது ரொம்ப ரெகுலேட்டடான ஒரு விஷயம். ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தா நம்மளுக்கு இவ்ளோ பயம் இருக்காதோ அப்படின்றத நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன் அங்கிள். கட்டாயமா வெளியே போறப்போ, சும்மா நம்ம பேரண்ட்ஸ் கூடயே இருந்தாலும் கூட வெளில போறப்போ, இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறப்பக்குள்ளேயும் ஒரு நிறைய திங்கிங் வரும். சரி, இந்த ப்ரெஷர் எடுக்க உங்க சைட்ல இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்போதான் அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் எடுக்கணும் அப்படின்னா இந்த சமுதாயமோ அல்லது வந்து ஆண்களோ இப்படி இருந்தால் இந்த மாதிரி ப்ரெஷரை இவங்களை விட்டு கொஞ்சம் எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எப்பயும் சொல்றது போல செக்யூர் ஃபீல் கொடுத்தாலே போதும். ஆனா அதை நம்ம சொசைட்டில எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான். சேஃப்டி, விமன் சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணா கொஞ்சம் எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒர்க் கூட பண்ணிடலாம். ஆனா மென்னோட ப்ரெஷராக, ஏன்னா மென்ட்ட இருக்கிற எபிலிட்டி ஈக்குவலா ஃபீமேல்ட்டே இருக்கும் நிறைய இடத்துல. பட் ஆனா அதை வந்து வெளில பாக்குறப்போ இவங்க பேசுறதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு தான் நிறைய இடத்துல நினைப்பாங்க. அதை நம்ம ஃபேஸ் பண்ணி அதை கோ த்ரூ பண்ணி தான் வரணும். இருக்கதான் செய்யும். ஆண்கள் மாறாமல் இந்த ப்ரெஷர் மாறவே மாறாது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. சரி, பெண்களுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி காரியங்களை செய்யறதுக்கு சட்டப்படி ஏதாவது இருக்குதா? ஏன்னா நம்ம அதை தான் நம்ம மெயின் ஃபோக்கஸாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நம்ம சொல்லக்கூடியதான மென்டல் ஹெல்த்துக்காக நான் கேட்கறது. இந்தியன் லால ஒரு லா இருக்கு, த மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் ஆஃப் 2007 ஒரு ஆக்ட் இருக்கு. அதுல வந்து எல்லாருக்குமே ஜென்ரலாவே மென்டல் ஹெல்த் கேர் வந்து கட்டாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் போடப்பட்டது. இதுல விமனோட டிக்னிட்டியை பாதுகாக்கணும், அவங்களோட விஷயங்கள் வெளியில போகக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு சட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கு. விமன் போய் கேட்டாங்கன்னா அவங்களோட விஷயங்கள் வெளியில வந்துருச்சுன்னா, ஒரு கவுன்சிலிங்கா இருக்கட்டும், அவங்க ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ள இருந்து போய் கவுன்சிலிங் கேட்கறாங்கன்னா அவங்களோட பேரோ ஐடென்டிட்டியோ வெளியில வந்துருச்சுன்னா அவங்க வந்து வேற மாதிரியாக போர்ட்ரேட் பண்ணப்படுவாங்க இந்த சமுதாயத்துல. சோ அந்த மாதிரி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு லா இருக்கு. நீங்க யூடியூப்லயோ எதுலயோ பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தைகள், பெண் பிள்ளைகளை பத்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து முகத்தை வந்து பிளர் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க வந்து சமுதாயத்தினால பின்னாடி பாதிக்கப்படக்கூடாது, அவங்களுடைய ஐடென்டிட்டி வந்து வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால கவர்மெண்ட் லா படி அப்படி செய்யுதுன்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? சரி, ஓகே. நான் பைபிள்ல நீங்க எடுத்து எப்படி நினைக்கிறீங்க இதை பத்தி? பைபிள்ல உங்களுக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட் சொல்லுங்களேன். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எந்த பெண்ணை எடுத்துக்கிட்டோம்னாலும் அவங்க பின்னாடி ஏதோ ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கும்.
ஓகே. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நான் பெண்ண பத்தி பார்க்கறனால நான் சொல்றேன். அவங்க ஒரு விஷயம் அழுதுட்டாங்கன்னா, இல்ல ஒரு இது பண்ணிட்டாங்கன்னா, தேவன் அந்த இடத்துல ஆன்ஸர் பண்ணாம போனத நான் பார்த்ததே இல்ல பைபிள்ல. ஆகார்லாம் வந்துட்டு ஒரு புறஜாதின்னு தான் நம்ம சொல்லுவோம். அவங்க அழுகை கூட அவர் பார்க்குறாரு. அழுதுட்டாங்கன்னா, அவர் வந்து அங்க நின்றுவாரு. அது நான் ரொம்ப ஒரு பெரிய பாக்கியமா பார்க்குறேன். கம்பேரிங் டூ வேற கேரக்டர்ஸ் பார்க்குறப்போ, விமன் அழுதா ரொம்ப கன்சர்னா இருக்காரு கர்த்தர்ன்றது. அது ரொம்ப எனக்கு ஹேப்பியா இருக்கும் பார்க்குறப்போ. நான் வந்து நெறைய வசனங்கள் தியானிக்கும்போது, ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அத பத்தி. ஆனா நான் ரொம்ப யோசிச்சது என்னன்னா, ஏவாளுக்கு கர்த்தர் பிரசவம் பார்த்தத நான் மறக்கவே மாட்டேன் நானு. அது வந்து அந்த அம்மா அழகா சொல்லுவாங்க. "கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன்." அங்க ஆரம்பிக்கும். அவர் எப்படி இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறார். எல்லாரும் ஏவாள வேற பார்வையில பார்க்கும்போது, கர்த்தர் தகப்பனா நின்னு பார்க்குறாரு. இப்ப நீங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி கிட்ட இருக்கிறதான மென்டல் ஹெல்த் அங்க தான் பிரதானமா இருக்கும். ஹை ஆங்ஸைட்டி எல்லாமே. எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல கூட ஒரு ஆள் நிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது. கூட நின்னு பார்த்து அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டன் மந்த்துக்கு அப்புறம் பெண்கள வந்து பிரெக்னன்சியா இருக்கவங்கள தாய் வீட்டுக்கு அனுப்பிருவாங்க. அதுக்கு பின்னாடி நெறைய ரீசன்ஸ் இருந்தாலும், ஒரு ரீசன் என்னன்னா, என்னதான் கணவன் வீட்ல இருந்து அவங்கள பார்த்தாலும் கூட, தாய் பார்க்குற மாரி, தகப்பன் பார்க்குற மாரி பார்க்க முடியாது. இந்த வீட்ல அவங்க வந்துட்டு ஒரு எல்லா ஒர்க்கும் செய்றவங்களா இருப்பாங்க. கண்டிப்பா தகப்பன் வீட்ல ஒரு ராணி மாரி தான் வச்சிருப்பாரு. அவங்க தகப்பன் என்னவோ அந்த அளவு வச்சிருப்பாரு. ஸோ அங்க போனா அவங்க ப்ரெஷர் இல்லாம இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா குழந்தை பிறக்கும்போது தாயோடையதான அந்த ப்ரெஷர் அந்த அந்த ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்குன்றாங்க. ஆமா. பிள்ளை வந்து அப்பதான் ஹெல்த்தியா ஹெல்த்தியா பிறக்க பிறப்பாங்க. அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அங்க போய் ஒரு 3 மாசம் கடைசி 3 மாசம் இருந்தா நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்வைரன்மெண்ட்ல தான் நல்ல குழந்தை பிறக்கலாம் அப்படின்னு அது ஒன்று சொல்றாங்க. அதைத்தான் காட் செய்றாரு ஏவாளுக்கு. நீங்க ஏவாள் சொல்றப்போ பார்த்தா, ஏவாள வச்சு தான் நம்ம நெறைய விஷயங்கள் நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க. கானான் பயணத்துல பார்த்தா, நம்ம என்னென்ன நம்ம வாழ்க்கையில வர அந்த ஸ்ட்ரகிள்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம். அதே ஆமா. மாதிரி ஃபர்ஸ்ட் விமன் ஏவாள்னால, இவங்கள எப்படி பிசாசு வஞ்சிச்சான்றத பார்த்துட்டா, நம்ம அந்த டிப்ரஷன்லேருந்து, ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வந்துரலான்னு ஒரு அழகா ஒரு பாஸ்டர் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்தது அது. ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது ரொம்ப பயனுள்ள இதா இருந்தது. அது என்ன சொன்னாங்கன்னா, தேவன் வந்து ஏவாளுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பரிபூர்ணமா குடுத்திருக்கிறாரு ஏதேன் தோட்டத்துல. அதெல்லாம் விட அவரே இருக்காரு. அத தவிர்த்து வேற எதுவுமே பெருசா யாராலும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் தான் பரிபூர்ணம். அப்போ ஒரே ஒரு கனியை தான் விலக்கி வைத்திருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க கனி. பிசாசு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏவாள இத்தனைக்கும் சுயாதீனத்தோட படைச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு ஏற்கனவே எல்லா அறிவும் கொடுத்திருக்கிறாரு. இப்ப நம்ம சில எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கெல்லாம் ஆசையா இருக்கும். இப்படி எல்லாம் படைச்ச தேவன் பண்ணியிருக்கிறப்போ நம்ம எதுக்கு அந்த ஒரு கனி ஃபோக்கஸ் போச்சு? ஏன்னா பிசாசோட கேரக்டர் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க எல்லா நன்மைகளையும் மறைச்சிட்டு அந்த ஒரு நம்மகிட்ட இல்லாத ஒரே ஒரு விஷயம் அதை எடுத்துட்டு வந்து முன்னாடி நிக்க வச்சு காட்டிட்டே இருப்பான். உன்கிட்ட இல்ல பாத்தியா, எல்லாத்தையும் தேவன் சாப்பிட சொன்னார், ஆனா அது வேணான்ட்டாரப்ப, அதுல என்னமோ இருக்கு, அது உனக்கு வேணும். இன்செக்யூரிட்டியை கொண்டு வரதா இருக்கட்டும், அவங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை வந்து உனக்கு அது தேவைப்படுதுன்றத குழப்பி விட்டு, நம்ம மென்டல் ஹெல்த் இஷ்யூவே பாத்தீங்கன்னா, இந்த இஷ்யூ உனக்கு இருக்கே அதை கான்சென்ட்ரேட் பண்ணு. ஆனா கர்த்தர் இவ்வளோ நன்மைகளை கொடுத்து வைத்திருப்பாரு, அவரே இருப்பார் நம்ம கூட. அதெல்லாம் மறைச்சு காட்டிட்டு அவன் அந்த பிசாஸ் வந்து அந்த ஒரே ஒரு விஷயத்த நம்மள ரொம்ப ஜூம் இன் பண்ண வச்சு, ஓவர் திங்க் பண்ண வச்சு நம்ம மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை இன்னும் அதிகப்படுத்துவோம். ஆனா நம்ம கர்த்தர் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்திருக்காரே, அவரே கூட இருக்காருன்றத நம்ம பிலீவ் பண்றப்போ அந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூ ஒண்ணுமே தெரியாது, குப்பை மாதிரி தெரியும் நம்ம கண்ணுக்கு. ஏன்னா அவரே என் கூட இருக்காரு அங்கிள், அதை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்றத அவங்க இன்னொன்னு அதுல என்னன்னா, அவங்க சுயாதீனத்தோட நல்ல ப்ராசஸோட தான் நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனிங்லாம் எடுத்து பார்த்தா பயங்கரமா இருக்கு. ஆனா பிசாஸ் என்ன சொல்லுவானா, உங்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்க அந்த குணம் இல்ல, அப்போ உனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு, உனக்கு அந்த கடவுள் வந்து உனக்கு புத்தி சுவாதீனம் சரியா கொடுக்கல, உனக்கு இன்னும் ஏதோ பெட்டரா தேவைப்படுதுன்ற மாதிரி தோண வைக்கிறான். கடவுளோட படைப்பே குறைப்படுத்துறாங்க எனக்குள்ள. அந்த மாதிரி தான் நிறைய விமனை குறைவுபடுத்தி ஓவர் திங்க் பண்ண வச்சு இல்லாத ஒரு விஷயத்தை ஏங்க வைக்கிறான். ஆனா கர்த்தர் அவ்வளோ அழகா தோட்டத்தை படைத்திருக்கிறாரு, அவரே இருக்கிறாரு, அவ்வளோ சகலத்தையும் கொடுத்தவரை அங்கனக்குள்ள குறை உள்ளவராக காட்டி, அவரையே குறைவா படைக்க வைத்தவராக காட்டி, உனக்கும் உள்ள நிறைய குறை இருக்குன்னு சொல்லி பிசாசு ஏமாத்துறான். இப்படிதான் நம்ம எல்லாரையுமே இப்ப ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அதாவது அவ்வளோ நிறைவான காரியங்கள் இருக்கும்போது பார்க்காம ஏதோ ஒண்ணு இல்ல, குறை இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்த குறையை மட்டும் மென்ஷன் பண்ணி ட்ரிகர் பண்ணி இன்னைக்கு நீங்க இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு உள்ள குடும்பங்களுடையதான சென்டர் பாயிண்டா இருக்கு. குடும்பத்துல எல்லாம் இருக்கும், ஆனா ஏதோ இல்லைன்னு தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும், அது பிள்ளைகளா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், எல்லாம் இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு மட்டும் இருக்காது. அந்த இல்லாத ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டு தான் மொத்த குடும்பமுமே போராடிக்கிட்டு இருக்கும். பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாம் வேணா செஞ்சிருப்போம், ஆனா அந்த பொம்மை இல்லை, அதான் எனக்கு வேணும். இருக்கிற அந்த பொம்மை எல்லாம் அதுக்கு பிடிக்காது. இங்க ஆரம்பிக்கிற ப்ரெஷர். கணவனுக்கு அவருக்கு வந்து எல்லாமே அமைச்சு கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு எல்லாம் அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அவர் கூட இருக்கிறவங்க கிட்ட இவர் எதிர்பார்க்குற ஒரு குணம் இருக்காது. ஒரு அழகான ஒரு ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொன்னார், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படின்னாரு. உள்ளதை அப்படியே நீ ஏற்றுக்கொள்,
உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் அங்கே இல்லை அப்படின்னு இவங்க சொல்லக்கூடியது என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே என்ன ஆக்கி விடுது, மறைச்சி நீங்கள் சொல்கிற மென்டல் ஹெல்த்துக்கு போயிடுறாங்க. இது அதிகமாக பெண்கள்கிட்ட இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜீன்லேருந்து வந்தோடனே வச்சுக்கலாமே, அவங்களுக்கு என்னென்னா, காட் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தையிலேருந்து ஒரு தாய் தகப்பனுங்கிற ஒரு பெஸ்ட்டு பாதுகாப்பை கொடுத்து வளர்த்து, அந்த தாய் தகப்பன் இப்போ உள்ள காலகட்டத்தை நான் சொல்கிறேன், படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் உருவாக்குறாங்க. இப்போ இருக்க அப்பா அம்மாலாம் கல்யாணத்தை பற்றி 2வது தான் யோசிக்கிறாங்க, முதல்ல பிள்ளையோட படிப்பை தான் யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச முன்னாடியெல்லாம் பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்போதுலேருந்தே கல்யாணத்தை பற்றி யோசிச்சிருவாங்க. இவளுக்கு போகும்போது எவ்வளோ போட்டு அனுப்பணுமோ, எத்தனை சவரன் கொடுக்கணுமோ அப்படின்னு வாயை கட்டி வயிறை கட்டி நிறைய. எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு இதுவே இருக்குது, அங்கத்தை கட்டி தங்கத்தை தேடும்பாங்க. அந்த மாதிரி ஒரு சொற்றொடரே இருக்குது. அப்படி ஆனால் இப்போ அப்படி இல்லை. என் பொண்ணு வந்து என்றைக்கு இருந்தாலும் செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் படிப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் அப்படி விட்டுறதில்ல. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல சோஷியல் சைட், உலக பிரகாரமாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. குறைவுகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. இதை பார்க்காம, இல்லை இவ்வளோ கொடுத்துருக்காரு ஆண்டவர், இவ்வளோ தந்திருக்கிறாரு. என்கிட்ட ஒரு சிலர்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் உட்காந்து பேசும்போது இவ்வளோ இருக்கேம்மா அப்படின்னு சொன்னால், மாஸ்டர் உங்களுக்கு பெண்களுடைய மனநிலை தெரியல அப்படிம்பாங்க. அடுத்து இருக்கட்டும் பாஸ்டர், 500 புடவை இருக்கட்டும், ஏன் 501வது இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அது என்னன்னா, இருக்கக்கூடாதான் இல்லை, வாங்க முடியாத சூழ்நிலை தான் வாங்கலாம், வாங்க முடியாத சூழ்நிலை 500 இருக்குதே, 50 இருக்குதே, அந்த நிறைவு வராது. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், மொத்தத்தையும் கட்டி முடித்து ஒரு வீட்டையே நீங்கள் கட்டி கையில் கொடுத்தீங்கனாலும் இந்த ஓரத்தில் இங்கே ஒரு இதை அடித்தா நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் மென்டல் ஹெல்த்தினுடைய ஆரம்ப புள்ளியாக இருக்குது. நான் பொதுவாக இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்மளுடையதான சந்தோஷத்தை யாரும் தரமாட்டாங்க, நம்ம தான் எடுத்துக்கணும். ஆனால் நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நம்மளை சுற்றி என்ன செய்வாங்க, பிசாசு ஆட்கள் நல்லா நியமித்து வச்சுருப்பான். ஆனால் நமக்கான சந்தோஷம் தேவனிடத்தில் இருக்கிறது. அவர் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தரேன். உலகம் கொடுக்கக்கூடாதும் எடுக்கக்கூடாதமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தராரு. ஸோ இந்த மென்டல் ஹெல்த்துக்கு மெயின் ரீசன்ஸ் இல்லாததை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ பத்தி ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்திலே அதிக ஸ்ட்ரெஸ் பியர் பண்ண ஒரு பர்சன் இந்த உலகத்துல பிறந்தவர்னா அது இயேசு கிறிஸ்துவா தான் இருக்க முடியும். ஏன்னா அவரோட வேர்வை வந்து ரத்தமா மாறி வெளியே வரதை நம்ம பாக்குறோம். அதோட கண்டிஷன் வந்து ஏஎஸ்டின்னு சொல்றாங்க, அக்யூட் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். அப்போ அவருக்கு அந்த இடத்துல அவ்வளோ ஸ்ட்ரெஸ், அவ்வளோ மென்டல் அகோனி, அப்படி அவ்வளோ சைக்காலஜிக்கல் இஷ்யூ அந்த இடத்துல ஒரு சர்டைன் டைம்ல அவ்வளோ அது தாங்கவே முடியாது. அதனாலதான் அவர் வந்து அதை செய்யறாரு. அப்போ அந்த டைம்ல அவர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. ஹீப்ரூஸ்ல ஒரு வசனம் இருக்கு, எல்லா விதத்திலும் நம்மை போலே சோதிக்கப்பட்டு. அப்போ எனக்கு வர மென்டல் ஹெல்த் இஷ்யூவா இருக்கட்டும், எந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இப்போ வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மென்டல் ஹெல்த் இஷ்யூ வந்து ஒரு பூதாகரமான ஒரு விஷயம். அதுக்காக தெரப்பி எல்லாமே இருக்கு, அதை நான் குறை சொல்ல போனா போட்டேன், எனக்கு அது இது இல்ல. ஆனா இவ்வளவு ஸ்ட்ரெஸ் அனுபவித்தவர், இவ்வளவு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, நீங்க என்னென்ன சொல்றீங்க அது ஃபுல்லாவே அவர் அந்த சிலுவைக்கு போறப்ப வந்திருக்கு. அப்ப அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன்னா அந்த பயணத்தில் அதே பாதையில் அவர் போயிருக்காரு எனக்காக. சோ எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்காம தேவன் கிட்ட போய் சொல்றப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து, அந்த ஆங்ஸைட்டில இருந்து விடுவிக்க அவர் இப்படி வழி சொல்லுவாரு. அதுதான் நான் நினைக்கிறேன். அதாவது தேவ சமூகத்துக்கு போய் அந்த டிப்ரெஷனோட வெளியே வந்தவங்க கிடையாது. நான் சொல்லுவேன், அதை வருத்தப்பட்டு அந்த பாரத்தை நம்ம அங்கே இறக்கி வைக்க முடியும். அக்செப்ட் பண்ணிடுவாரு, அவர் எடுத்துடுறாரு. நான் நிறைய முறை நான் சொல்றது வந்து காலேஜ் பீரியட்ல இருந்து சொல்றேன். நான் படிக்கிற காலத்துல இருந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதாவது ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஃபேமிலினா என்ன இல்லை, என் குடும்பத்தில் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும், வெளியே இருக்கும். சர்ச்சில் ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க, உலகம் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். உலகத்துக்குள்ளே போயிட்டு வரும்போது நிறைய உள்ள இருக்கிற ஆவியானவர் வந்து கண்டித்து உணர்த்துவார். அந்த ஒரு ப்ரெஷர் ஒன்று வரும். ஆனால் நீங்கள் போயிட்டு அங்கே அவர் அதை கிளியர் பண்ணி உங்களை டெலிவரன்ஸ் கொடுத்து வெளியே அனுப்பும் போது வரக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அப்போ நிறைய பேருக்கு, இப்போ நீங்கள் சொன்னதை நான் திருப்பி சொல்கிறேன், நிறைய பேருக்கு உலகத்திலேயே அதிக ஸ்ட்ரெஸ்ஸு சந்திச்சு அதனால் ஒரு சரீரத்தில் பலகீனப்பட்டவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ரத்தமே வெளியே வந்துருச்சு, அதாவது இந்த வேர்வை துரத்து வழியாக ரத்தம் வெளியே வருது. அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை, டிப்ரெஷனை சந்திச்ச ஆண்டவர் அதிலிருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நாம சந்திக்கிற அத்தனையுமே இயேசு கிறிஸ்து சஞ்சத்துக்கு ஈக்குவலே கிடையாது இல்லையா? ஸோ அதிலிருந்து அவர் ஒருத்தரால் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னதை திருப்பி சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அதாவது நமக்கான சந்தோஷம் என் தேவனிடத்தில் இருக்கிறது. நமக்கான சந்தோஷம் மனுஷங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். இல்லையால பார்த்தீங்கன்னா, இப்போது என் கணவர் என்னோடு கூட இணைந்திருப்பார், இப்போது அவர் என்னை நேசிப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்குறாங்க. 3 குழந்தைக்கு கிடைக்கல, அந்த அம்மா ஒரு முடிவெடுக்கிறாங்க, இனி நான் கர்த்தரை துதிப்பேன், யூதா என்று பெயரிட்டாங்க. அதுதான் சரியான ஒரு மெத்தட். மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கணும், அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மனித தன்மையாக இருப்பது நல்லதல்ல. கிடைக்கலையா,
ஒரு இடத்துல அது தேவன் இடத்துல கிடைக்கும். கர்த்தர் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவார். மனுஷங்கிட்ட கிடைக்கல, பிள்ளைங்கிட்ட கிடைக்கல, மனைவி கிட்ட கிடைக்கல, கணவன்கிட்ட கிடைக்கலன்னா கர்த்தரிடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை வெறுமனை விடுகிறதில்லை. ஸோ மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. டிப்ரெஷனோட இருக்காதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்காங்க, கவலைப்படாதிருங்கள் தான் பைபிள் சொல்லுது. சந்தோஷமா இருங்கள் தான் சொல்லுது, கவலைப்படுங்கள்னு சொல்லல ஆண்டவர். அது கூட பவுல் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார், கூடுமானால் யாவருடன் சமாதானமா இருக்க நாடுங்கள். கூடுமானால்ன்ற வேர்டு சொல்றாரு. எல்லாரோடையும் உங்களால் என்ன பண்ண முடியாது, சமாதானமா இருக்க முடியாது. கொஞ்சம் பிரச்சனை அப்படி இப்படி தான் இருக்க சொல்லும். ஆனால் தேவனோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை சந்தோஷமா வைப்பார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உங்களுடைய ஸ்ட்ரெஸ்லேருந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வருவார். இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதெல்லாம் தானே சுகருக்கு இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குன்னு வர டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் இன்னொரு வார்த்தை வெல்லும் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.